அரசியல் சதுரங்கம். என்னப்பா ஃபஸ்ட்டே இன்ட்ரோ சொல்லிட்டே விக்கி, அப்போ எதை பற்றி பேச போகிறோம்? இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி எந்த அரசியல்வாதியை பற்றியும் பேச போகிறது கிடையாது. நாம் இப்போ பேச போகிறது எல்லாமே மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல். அதுவும் ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாம்பாக்கம். மொத்தமாக 6,40,000 சதுர அடியில் நவீன தொழில்நுட்பத்தில் நவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஒரு மணி நேரம் தானே எடுக்கல, 2 மணி நேரம் எடுக்கல. எந்த பஸ் எடுக்கல, பஸ் நிறைய பேர் இப்போ ட்ரோல் பண்ணுறது என்னன்னா, சென்னை வாசிகள் மட்டும்தான் வெளியூருக்கு வந்தே பஸ் ஸ்டாண்ட் ஏறுறாங்க, மீதம் இருக்கும் நபர்கள்லாம் வெளியூர் போகிறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருப்பது தான் கிளாம்பாக்கம். தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரோ நமக்கு எதிராக சதி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சதியெல்லாம் செய்யலை, எங்களுக்கான பஸ்ஸை தான் நாங்கள் கேட்குறோம், எங்களை இவ்வளோ தூரம் காக்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. கிளாம்பாக்கத்தில் என்னதான் நடந்துட்டு இருக்கு, முடிச்சூரில் என்ன நடக்க போகுது, அடுத்ததாக வேறு சில பகுதிகள் அப்படிலாம் சொல்லி அடிபட்டு இருக்கே, லுலுமாலாம் சொன்னாங்க அதெல்லாம் கற்பனை கதைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரிப்பா, அப்போ இப்போ ஆம்னி பஸ் எங்கேருந்துப்பா தொடங்குது, ஆம்னி பஸ்ஸுக்கு பிறகு அடுத்ததாக என்னென்ன இந்த கிளாம்பாக்கத்தில் மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எட்டு மணி நேரமாக இங்கே இருக்கும், ஒரு டீ கடை கூட இல்லை, யாரை கேட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பரவலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. மாங்காயா ஒரு டீ கடை இல்லைங்க, குடிக்க கஞ்சி இல்லை, பஸ் ஸ்டாண்ட் 8 மணி நேரமா இருக்கு, 8 மணி நேரம் நின்றுட்டு இருக்கோம், எந்த பஸ்ஸும் இல்லை. டீ கடை இல்லை, சரியான ஹோட்டல் கிடையாது, அங்கே டாய்லெட் வசதி அதிக அளவு இல்லை அப்படின்னு சொல்கிற பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், செய்தியை சேகரிக்கக்கூடிய ஊடகங்கள். அப்போ மக்கள் சொல்கிறது என்னென்னா, 10 மணிக்கு வந்தேன், விடிய காலம் 3 மணி ஆயிடுச்சு, திருச்சிக்கு போகணும், ஒரு 5-6 பஸ் வந்திருக்கும், ஆனால் இதுக்கு மேலே அங்கே 5000 பேர் இருக்காங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாங்க. அது 2 தினங்களாகவே இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. வெள்ளிக்கிழமை திருச்சி சென்னை அந்த பைபாஸ் ஃபுல்லாக ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே அந்த பஸ்ஸெல்லாம் சிறைப்பிடித்து விட்டார்கள். அதுவும் நேர காப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கான வண்டி எங்கே இருக்குது, திருச்சிக்கு போகிறதுக்கான வண்டி எங்கே இருக்குது, நாங்கள் இந்த வீக்கெண்ட் வருது பார்த்திங்களா, சாட்டர்டே சண்டே, ஏன்னா ஃப்ரைடே தான் அந்த பிரச்சனை நடக்குது, அப்போ வீக்கெண்ட் டைமில் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், என்னையா இப்படி ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கேள்வி கேட்டு வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்க, அங்கே மக்கள் பெரிய அளவில் சிறைப்பிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமை உருவாக்குது. சரிப்பா, வெள்ளிக்கிழமை தான் இந்த பிரச்சனை, உடனடியாக நம்முடைய அரசாங்கம் விழித்து கொண்டு அவங்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையும் அதே தான் பிரச்சனை. சனிக்கிழமையும் நைட் அங்கே மக்கள் நிறைய பஸ்ஸை சிறைப்பிடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்தால் ஓடி போயிருக்கவங்கப்பா, வர்ற பஸ்ஸில் ஏறிக்கோங்க, உடனே ஏறி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பஸ் வந்தால் தானே ஏற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கினது இன்னைக்கு பரவலாக பல மனிதர்கள் இந்த ஒரு டேர்மை எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவங்க அப்பா முட்டு பணமான்னு, இவங்க அப்பா முட்டு பணமா இதெல்லாம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கிளாம்பாக்கம் என்ன உங்க அப்பா வீட்டு காசா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இங்க என்ன நடக்குது, மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இப்படி அழக்கடிக்க வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியுடன் நிறைய மீடியாக்கள் அங்க இருக்கக்கூடிய நபர்களை பேட்டி எடுக்கிறாங்க. அமைச்சர் என்ன பண்ணாரு, வந்து பார்த்து பேசுறாங்க. அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம், ஓடி போயிட்டு ஓவர் நான் கேட்குற, அசிங்கப்படுத்திட்டீங்களா? பேட்டி எடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. நாம் யாரும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அங்கே இல்லவே இல்லை. கிளாம்பாக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய தொந்தரவுகள் இல்லாட்டி அவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் இதெல்லாம் அவங்களா சொல்லும்போது தான் அந்த வேதனை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்போ 10 மணிக்கு வந்துட்டோம், 3 மணி விடிய காலை 3 மணி வரை அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே பஸ்ஸு சரியாக வர்ற பஸ்ஸு சரியான நேரத்தில் இல்லாட்டி சரியான இடத்துக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். உடனே நம்முடைய சிவசங்கர் அவர்கள் இன்னைக்கு கிளாம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ப்ரெஸ் மீட் வழியாக சொல்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிர்க்கட்சிகள் ஏடிஎம்கேயும் பிஜேபியை சார்ந்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க மீது குற்றத்தை சுமத்துவதற்காக இந்த மாதிரி அபாண்டமான பழியை தூக்கி போடுறாங்க. காலையிலலாம் பஸ் சர்வீஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நைட்டு மட்டும்தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவசங்கர் அவர்கள் சொல்றதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா நைட்டு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொள்கிறார். கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தியிருக்காங்க. 150 160 பஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் 150 160 பஸ் எக்ஸ்ட்ராவாக விடுறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் எதுவுமே செய்ய முடியாது. சென்னை கிளாம்பாக்கம் எல்லா மீடியா வந்து குவிஞ்சிரும், ஆளும் கட்சிக்கு பெரிய ஒரு தலைக்குனைவாக மாறிடும். ஆல்ரெடி கிளாம்பாக்கத்திலேருந்து யாராவது ஊருக்கு போய் ஓட்டு போட நினைக்கிறவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒவ்வொரு மீடியாலையும் போய் பேசிகிட்டு இருக்கார். கிளாம்பாக்கம் வந்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சவுக்கு சங்கர் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த அரசாங்கத்துக்கு சரியாக ஆட்சியை செய்ய முடியலைன்னு சொல்லி நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், மக்கள் எவ்வளோ அல்லோல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாத்தையுமே சொல்கிறார். சரி, இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. பாலிமர் செய்தி, தினத்தந்தி செய்தி அப்படின்னு சொல்லி எல்லா செய்தி ஊடகங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அப்போ சிவசங்கர் அவர்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு புரளியான செய்தியோ போலியான செய்தியோ கிடையாது. ஈவன் சன் நியூஸ் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளாம்பாக்கத்தில் மக்கள் அவதி, கிளாம்பாக்கத்தில் மக்கள் போதுமான அளவு அவங்களுக்கு பேருந்து கிடைக்காத காரணத்தினால் போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, செய்தியாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்கிறாங்க, எஸ் முடிச்சூரில் ஆம்னி பஸ் நிப்பாட்டுறதுக்கு 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 130 140 பஸ் நிப்பாட்டுற மாதிரியான ஒரு பேருந்து நிலையத்தை அமைச்சிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாதத்தோடு இது எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாமே சுமூக நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், ஏப்ரல் மாதம் முடிவடையக்கூடிய முடிச்சூர் பேருந்து நிலையம், ஆம்னி பஸ் பேருந்து நிலையமாக இருக்கட்டும், இல்லை இப்போ கிளாம்பாக்கமாக இருக்கட்டும், தென் ஏன் டிசம்பர் மாதமே திறந்தீங்க? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். முழுசாக கட்டப்படாத ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிறத இப்போ தொடங்கி அதில் மக்கள் இவ்வளோ அல்லோட் படுறாங்க. ஏப்ரல் மாதம் தான் முடிச்சூர் ஆம்னி பஸ்ஸினுடைய அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இனி ஏப்ரல், இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரை இந்த மக்கள் இப்படி அல்லோட் பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? நார்மலாக இருக்கக்கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நடப்பதை தமிழகம் முழுவதுமாக கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஏன்னா சென்னையை நம்பி தான் நிறைய ஏரியாவிலேருந்து வந்த மக்கள் இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறதும் இதே சென்னையிலேருந்து தான், கிளாம்பாக்கத்திலேருந்து தான். அப்போ இந்த மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. கிளாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிலையத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. கண்டிப்பாக திமுக அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவாக மாறிக்கிட்டே இருக்குது. அல்வா கொடுக்குறாங்களாம், கிளாம்பாக்கத்தில் வந்தவங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க. ஏன் அல்வா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லி அதில் பெருசாக அந்த ஒரு கவர்லாம் டிசைன் பண்ணி அதை அல்வாவாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு கீழே கருத்துக்களை சொல்கிறாங்க, நாங்களே இங்கே அல்வாவாக தின்னுட்ருக்கோம் யா இந்த கிளாம்பாக்கம் அப்படிங்கிற பேருந்து நிலையத்தில், அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி தொடங்கினாங்க. ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற உண்மையை அங்கே இருக்கக்கூடிய பயணிகளால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு என்னென்ன அல்வா திமுக அரசாங்கம் கிண்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது 2 பக்கமும் பெரும் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. ஒன்று திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமாக கிளாம்பாக்கம் மாறிட்டு இருக்கு, இன்னொன்று மக்கள் அவதிப்படும் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த கிளாம்பாக்கம் மாறிட்டு இருக்கு. ஸோ சிவசங்கர் அவர்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு புரளி. அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், போதுமான அளவுக்கு இந்த இடத்துல, அதாவது அரசாங்க பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி புரளி கிளப்பி விட்டால் தான் ஆம்னி பஸ்ஸில் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இதை வேணும்னே வாண்டடாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. சார், அரசாங்கம் நடத்துறது நீங்கள், அரசியல்வாதிகள் நீங்கள் தான், உங்களுடைய அரசாங்கம் அங்கே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களோ எதிர்க்கட்சி அமைச்சர்களோ கிடையாது. ஏன் இவங்க எதிர்க்கட்சி மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்குது. சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஆம்னி பஸ்ஸை சார்ந்தவர்கள் இல்லாட்டி ஆம்னி பஸ் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்த மாதிரி புரளியை கிளப்பி விட்டால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆம்னி பஸ்ஸில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறது. அந்த பெரும் கூட்டத்தை அப்படியே உங்களுடைய சட்ட ஒழுங்கை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்க வேண்டாமா, தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டாமா? ஏன் புரளி ஏண்டா கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் நீங்கள் கேட்டும் கேட்காத வண்ணமாக ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக யாரோ ஒரு நபரை குறை சொல்வதை விட இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அரசாங்கம், அரசு அதிகாரிகள் மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு கூட்டம் இப்படி ஒரு புரளியை கிளப்புதுன்னா அந்த புரளியை கிளப்புற கூட்டத்தை பிடிக்கிறது தான் உங்களுடைய கடமை. அந்த புரளி தான்ப்பா, உண்மை வேற அப்படின்னு சொல்லி காண்பிப்பது தான் உங்களுடைய கடமை. அதை சாதனையாக சொல்வது தான் உங்களுடைய அரசு, உங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்லலாமே. ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது, நாங்கள் அந்த மாதிரி ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கிறோம், அந்த ஆட்சியை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் மட்டும் போதாது.
இங்கே கிளாம்பாக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை முழுவதுமாக கலைந்து அதை மக்கள் நல்லபடியாக செய்கிறாங்கப்பா, நல்லபடியாக வந்துட்டு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டாமா? அப்போது மக்கள் இங்கே அல்லோல்படுவது உண்மைதான். அப்படி அல்லோல்படுவதை மக்கள் அங்கே பெரிய அளவில் நெகட்டிவிட்டியாக மாறுவது உண்மைதான். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய மாய வலையில் அவங்கெல்லாம் சேர்ந்து புரளி கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் புரளி கிளப்புவர்களை கைது பண்ணுங்க. யார் இந்த புரளி கிளப்புறாங்க? எந்த ஆம்னி பஸ்ஸினுடைய ஓனர்ஸ் இந்த மாதிரியான ஒரு டீமை வச்சுருக்காங்க? அப்படி டீமை வைக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து பேசப்படக்கூடியோ இல்லாட்டி டிவியில் பார்த்துட்டு இதெல்லாம் பெருசாக பேச முடியாது. அப்போ அங்கே யாரோ 1-2 பேர் என்ன செய்வாங்க, இல்லைப்பா இந்த வந்து ஆம்னி பஸ் தான் போகணும், அந்த கவர்மெண்ட் பஸ் இல்லை அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லணும்ல. அங்கே ஒரு 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து சொன்னாதானே அந்த 10 பேரும் கிளம்பி நேராக ஆம்னி பஸ்ஸுக்கு போவாங்க. அந்த ஒத்தாளை பிடிச்சா போதும்ல. ரோந்து நடவடிக்கையில் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அந்த ஒத்தாளை பிடிக்கிறதா கஷ்டம்? நார்மலாக மப்தியில் இருந்தாலே தெரிஞ்சிட போகுது. சரி, இது அடுத்ததாக சேகர்பாபு அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்கிறார். இப்போ சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர், அவருக்கும் பேருந்து நிலையத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியலங்கிறதும் கருத்துக்களாக வெளிவருகிறது. ஸோ எந்த அமைச்சருப்பா உண்மையிலேயே வேலை செய்கிறீங்க, யாருக்காக வேலை செய்கிறீங்க, எதுக்காக வேலை செய்கிறீங்க, ஒட்டுமொத்தமாக இந்த கிளாம்பாக்கத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வியை நான் மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஊடகங்கள் கேட்டுட்ருக்காங்க. அவங்க சொன்னது இது, ஆனால் நமக்கு கிடைச்சது இது அப்படின்னு சொல்லி, ஆனால் நமக்கு கிடைச்சது இதுன்னு இல்லை, நோ பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒரு ட்விட்டரில் வந்துட்டுருக்கு. ஊரில் என்ன அளவு நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு டம்மி சிஎம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளால் சிஎம்முக்கு கெட்ட பேர் வந்துட்டுருக்கியா? புரிஞ்சுக்கோங்க. அரசு அதிகாரிகள்னால் யார்? இந்த கிளாம்பாக்கத்துக்கு ஒரு சிஇஓயை நியமிக்கிறார்கள். அந்த சிஇஓக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. கிளாம்பாக்கம் டிசம்பர் மாதம் ஓப்பன் செய்யப்பட்டு எல்லாமே சூப்பராக மாறிடும், பிப்ரவரி மாதத்தோடு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த ஜோசியக்காரங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்முடைய அரசு அதிகாரிகள் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, பேட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க, பிப்ரவரி மாதத்தோடு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அங்கே வராங்க. அப்படி மக்கள் வரும்போது மறுபடியும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? மீண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? அப்படி கேட்பது எலெக்ஷனை ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? பெரிய அளவில் இது பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததா ஒரு பஸ் விட துப்பியில் எதுக்கு ப்ரோ ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கிளாம்பாக்க பேருந்து முனையத்தின் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று முன்தினம் இரவு 133 பேருந்துகள் திருச்சிக்கு சென்றன. அதிகப்படியான பயணிகள் வருகையால் 130 கூடுதல் பேருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதிகப்படியான பயணிகள் வருவதால் சென்னையில் 1100 பஸ் இயக்கப்பட வேண்டியது 1250 பஸ்ஸாக இயக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு சொல்லும்போது, அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டு மக்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. கோயம்பேடு பேருந்து நிலையம் மீண்டும் இயங்குவது போன்ற தோற்றத்தை சில ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் செய்கின்றனர். யார் செய்கிறா? இதை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்கிறான்னா சரி, அவன்கிட்ட டேட்டா கிடையாது, கோயம்பேடு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி சில ஆம்னி பேருந்தினுடைய உரிமையாளர்கள் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி மர்ம மனிதர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எந்த ஆமினி பேருந்தினுடைய இந்த உரிமையாளர் இப்படிலாம் சொல்கிறாங்க, டேட்டா உங்ககிட்ட இருக்கும்ல, அந்த டேட்டாவின் அடிப்படையில் அந்த உரிமையாளரை நீங்கள் கைது பண்ண வேண்டாமா? யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏதோ நாங்கள் கைதிலிருந்து தப்பிப்பதற்காக சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சாக்கு போக்குக்கு சில பல ட்விட்டர் ஹேண்டில் காண்பிக்கிற மாதிரி நீங்களும் சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை காண்பிப்பது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அரசாங்கத்தை நடத்துகிறீங்க, யூடியூப் சேனல்லாம் நடத்தலை. அப்போது இந்த ஆம்னி பஸ் பேருந்தினுடைய உரிமையாளர் இப்படி புரளியை கிளப்புகிறார், அது தவறு, நாங்கள் அவரை கைது பண்ண போகிறோம், இதை சொல்கிறது தான் அரசாங்கமே தவிர யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்களாம் பேசிக்கிறாங்க, அந்த ஊர் பக்கமாக ஏதோ ஒரு செய்தியிலேருந்து வந்துச்சு, இல்லை 4 பேர் பேசுனதை 5வது ஒரு நபர் வந்து சொன்னார், இதெல்லாம் சப்ப கெட்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக சில பல விமர்சனங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் படுத்தா தூக்கம் வராமல் சென்னை மக்கள் அவதிப்பட்டதை அறிந்த எங்கள் தலைவர் தன் தந்தை பெயரில் ஒரு பெரிய இலவச தங்கும் விடுதியை அமைத்து அவர்களை நிம்மதியாக தூங்க வைத்ததை கூட பொறுக்க முடியாத இந்த சங்கி பயல்கள் கூப்பாடு போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் படுத்தா தூக்கம் வராதவங்களுக்கு பெரிய ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி இங்கே வந்து தூங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, அங்கே பேருந்து இல்லாமல் நிறைய பேர் தூங்கக்கூடிய வீடியோக்கள் பாலிமர் நியூஸ், தினத்தந்தி இப்படின்னு சொல்லி பல செய்தி ஊடகங்களில் வெளிவந்த வீடியோ, அதெல்லாம் அந்த வீடியோ வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க. அந்த வீடியோவும் இவர் சொன்னதும் எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக யாரை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி
யாருன்னு தெரியுதா? குஷ்பு அவர்களையும் தரைக்குறைவாக பேசி ரொம்ப கீழ்த்தனமாக பேசக்கூடிய தலைமை பேச்சாளர், திமுகவினுடைய தலைமை பேச்சாளர். கட்சியினுடைய அறிவுறுத்தலின்படி அவர் என்ன செய்யப்பட்டிருந்தார்? நீக்கப்பட்டிருந்தார். இப்போ நான் மறுபடியும் கட்சியில் சேரப்போகிறேன், நான் பேசினது தப்பு தான், மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுகவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரா? இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக மனுஷனுடைய ஸ்பீச் தான். கெட்ட வார்த்தையில் அப்படி பேசியிருக்கார். அவரை மறுபடியும் திமுக உள்ள இழுத்திருப்பது திமுகவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாம்பாக்கம் திமுகவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நம்ம எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டோம், எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டோம். சார், அரசு அதிகாரிகளாக இருக்கீங்க, ஒரு அமைச்சராக இருக்கீங்க, உங்ககிட்ட டேட்டா இருக்குது, இந்த புரளியை கிளப்பக்கூடிய நபர்களை கைது பண்ணுங்க, அவங்களுக்கு எதிரான எச்சரிக்கை கொடுங்க, அதை விட்டுட்டு புரளி கிளப்பதை நம்பாதீங்க, அது புரளி தான் நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைத்தே தீர வேண்டும். அப்படி இல்லைனா இன்னும் பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.